இசையை ஹலாலாக்கி கேட்பவன், இசையை காதுகளிலே கேட்டுக் கொண்டிருப்பவன் எழுதிக் கொள்ளட்டும், அவன் காதுகளிலே அல்லாஹ்வுடைய சாபத்தின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஷைத்தானின் கீதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நரகத்தின் பானங்களை காதுகளிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த வகையிலும் இந்த இசையை அனுமதிக்க எவனாவது ஒருவன் முன்னிட்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, வமினன் நாசி மையஷ்தரி லஹுவல் ஹதீஸி லியுதில்ல அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்மின் வயத்தஹிதஹா ஹுஸ்வா உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை திருப்புவதற்காக சில அற்ப கிரயங்களுக்கு சில பொருட்களை விலைக்கு வாங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா வ முஜாஹித் வ இக்ரிமா, இரண்டு தாபிஈன்கள், இந்த 4 பேர்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், இந்த வசனம் இசையை குறித்து தான் இறக்கப்பட்டது என்று. லா இலாஹா இல்லல்லாஹ்.